TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். வடக்கில் படை வசமுள்ள காணிகளை விடுவிப்போம், யாழில் பாதுகாப்பு அமைச்சர் செயலர் உறுதியாக சொல்கிறார். மழை வெள்ளம் காரணமாக அனர்த்தங்களால் 1,13,052 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த வருடத்தில் 5% வளர்ச்சி அடையும் என எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். காதர் மஸ்தான் குறித்து தவறான தகவல்களை பரப்பியதற்காக தொழிலதிபர் ஒருவருக்கு 6 மாத ஒத்திவைக்கப்பட்ட சிறை. அவை இன்றைய TBCயின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது TBCயின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொண்டா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புக்கமைய வெள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் நேரில் பார்வையிட நேற்று யாழ்ப்பாணம் வந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலரிடம் வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படுமா என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம். அது தொடர்பில் நாம் மதிப்பீடு செய்துள்ளோம். பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம். நிச்சயமாக இந்த விடயத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்படுவோம். நாம் ஏற்கனவே சில வீதிகளை விடுவித்துள்ளோம், காணிகளையும் விடுவிப்போம். நமது நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்போதும் கரிசனை உடையவர்களாகவே இருப்போம் என்றார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மழை வெள்ளம் காரணமாக அனர்த்தங்களால் 1,13,052 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் சீரற்ற வால்நிலை காரணமாக 24 மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மழை வெள்ளம் போன்ற அனர்த்தங்களால் 1,13,052 குடும்பங்களைச் சேர்ந்த 3,77,511 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தில் 17 பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார். இந்த அனர்த்தத்தில் 91 வீடுகள் முழுமையாகவும் 1,662 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. நாடளாவிய ரீதியில் 311 இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த முகாம்களில் 10,431 குடும்பங்களைச் சேர்ந்த 32,695 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக 13,117 குடும்பங்களைச் சேர்ந்த 44,346 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 131 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் 68 பாதுகாப்பு நிலையங்களில் 1,700 குடும்பங்களைச் சேர்ந்த 6,031 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 6-12 மணி நேரத்தில் தமிழக கடலோர பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு நகரும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் பல பிரதேசங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமாகாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் 150 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக 9 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
அதன்படி கண்டி, கேகாலை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, கண்டி, கேகாலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, கொழும்பு, கம்பஹா, கேகாலை, குருநாகல், நுவரெலியா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அதிக ஆபத்துள்ள பகுதிகளிலிருந்து பொதுமக்களை வெளியேறவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த வருடத்தில் 5% வளர்ச்சி அடையும் என எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த வருடத்தில் 4.5% முதல் 5% வரை வளர்ச்சி அடையலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் விளக்கம் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதேவேளை பலரும் தெரிவித்து வரும் கூற்றுக்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர், அரசாங்கம் கடனை மீள செலுத்தும் செயற்பாடுகளை ஆரம்பித்தால் நாடு நெருக்கடிக்குள்ளாகும் என்ற கூற்று தவறானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் நாடு தற்போதைய பாதையிலேயே தொடர்ந்தும் பயணிக்குமானால் நெருக்கடியை தவிர்த்து கொள்ள முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் காதர் மஸ்தான் குறித்து சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை பரப்பியதற்காக தொழிலதிபர் ஒருவருக்கு 6 மாத ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் இராஜாங்க அமைச்சரை பற்றிய தவறான தகவல்களை உள்ளடக்கிய ஒலிப்பதிவுகளை ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடக தளங்களில் பரப்பியதாக வர்த்தகர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதிவான் திலின கமகே சந்தேக நபருக்கு 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கொண்டுவரப்பட்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்பட்ட முதல் வழக்கு இதுவாகும். மேலும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் தொடர்பில் சமூக ஊடகங்களில் அவர் வெளியிட்ட அனைத்து அறிக்கைகளையும் உடனடியாக நீக்குமாறும் சந்தேக நபருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தாக்கல் செய்த முறைப்பாட்டினை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதிவான் மன்னாரைச் சேர்ந்த வர்த்தகருக்கே குறித்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். சொலிசிட்டர் ஜெனரலாக ஜனாதிபதி சட்டத்தரணி விராஜ் ஜாயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன்பு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக பணியாற்றியுள்ளார். ஜனவரி 2020 முதல் ஜனவரி 2023 வரை அவர் இலங்கையின் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் தலைவராக பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சீன சட்டவாக்க நிறுவனங்களின் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதுடன் புதிய பாராளுமன்றத்திலும் இலங்கை சீன பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தினை ஸ்தாபிக்க எதிர்பார்ப்பதாக சீன தூதுவர் சபாநாயகர் அசோக ரன்பலவிடம் தெரிவித்தார். இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஷெங் ஹாங்கிக்கும் சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்பலவிற்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் சாவோ லெஜியின் வாழ்த்துக்களை சீன தூதுவர் சபாநாயகரிடம் தெரிவித்தார். இரு தரப்பினருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால ஒத்துழைப்புகளை நினைவு கூர்ந்த புதிய சபாநாயகர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான புதிய அரசாங்கத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த சீன தூதுவர் இரு நாடுகளின் சட்டவாக்க நிறுவனங்களின் உறவுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் எனவும் புதிய பாராளுமன்றத்திலும் இலங்கை சீன பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தினை ஸ்தாபிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். கையடக்க தொலைபேசிகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் கூட்டாளர்களை கண்டறிதல் மற்றும் முறையான பாலியல் கல்வி இல்லாதது காரணமாக இளைஞர்களிடையே HIV தொற்று அதிகரித்துள்ளதாக தேசிய பாலியல் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் பதிவான HIV தொற்றுக்களில் 15% பேர் 15 முதல் 24 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் என அந்த திட்டத்தின் இயக்குனர் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் விந்தியா குமாரபெலி தெரிவித்துள்ளார்.
சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். கடந்த ஆண்டு HIV வைரஸால் பாதிக்கப்பட்ட 694 புதிய நோயாளிகள் நம் நாட்டில் பதிவாகி உள்ளனர். தரவுகளை பார்க்கும்போது புதிதாக HIV வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவது தெளிவாகிறது. குறிப்பாக இளைஞர்களிடையே கிடைக்கும் தரவுகளை பார்க்கும்போது புதிய நோயாளிகள் 15% பேர் 15 முதல் 24 வயதுக்கு உட்பட்டவர்களாகும். இதை மேலும் ஆராயும் போது செல்போன் உள்ளிட்ட பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் புதிய உறவுமுறை கூட்டாளர்களை கண்டுபிடிப்பதே இதற்கு காரணம் என்று தெரிகிறது. அல்லது சரியான பாலியல் கல்வி பெறவில்லை, சில மருந்துகளுக்கு அடிமையாதல் போன்ற விடயங்கள் இளைஞர்களிடையே புதிய தொற்று நோய்களின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது என்றார் அவர். அந்த செய்தியோடு நிறைவு கோருவது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.